அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் ஓகே பிள்ளை, சார். நாங்க நிறைய அந்த இந்த சுருக்கங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினதுனால நாங்க இன்னைக்கு அடுத்த பகுதிக்கு போகலாம். ஓகேயா? ரைட். இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆகி இருக்கா பிள்ளைகள்? ஓகேயா? ஓகே சார். ரைட். அப்ப இந்த முயற்சி என்ற இந்த கவிதையை பாருங்க. அன்று மாலை மேற்கினை நோக்கி அமர்கின்றேன் கல்லிலே தனியே. அன்று மாலை மேற்கினை நோக்கி அமர்கின்றேன் கல்லிலே தனியே. மென்னிற குப்பி திறந்து அது பிதுக்கி விந்தை மைக்குலைக்கின்றேன். வானில் பொன்மையும் பசுமை குளிர் இளம் சூடும் பொறுமையாய் மெல்லென பூசி முன்னிலா அழகை படைக்கின்றேன். அப்பால் மூழ்கிற்று கதிர் கடல் நெடுங்கடலுள். இதுல மாலை நேரத்தினுடைய அந்த அந்தி வானத்தினுடைய நிலையை இவர் அழகுபடுத்தி சொல்லுகிறார். பாருங்கோ. அன்று மாலை மேற்கினை நோக்கி அமர்கின்றேன் கல்லிலே தனியே மென்னிற குப்பி. அதாவது குப்பின்னு சொன்னா உங்களுக்கு தெரியுதா பிள்ளைகள்? சின்ன பாட்டில் தானே குப்பி என்று சொல்லுவோம். குப்பி திறந்து அது பிதுக்கி அதனை அமர்த்தி விந்தை மைக்குலைக்கின்றேன். வானில் பொன்மையும், பொன்மைன்னா பொன்னிறம், வானிலே பொன்னிறமும் பசுமை குளிரும் இளம் சூடும் பொறுமையாய் மெல்லென பூசி முன்னிலா அழகை படைக்கின்றேன். அப்பால் மூழ்கிற்று கதிர் நெடுங்கடலுள். அதாவது கதிரண்டா சூரியன். சூரியன் கடலினுள்ளே மூழ்கின்ற பொழுது எவ்வாறான அழகினை காட்டும் என்பதுதான் இதுல எடுத்து காட்டப்பட்டிருக்கிற விஷயம். விளங்குதா பிள்ளை? அதாவது கடலுக்குள்ளே அந்த கடலுக்குள்ளே மூழ்கிறோன்னு சொன்னா தூரத்துல நாங்க கடற்கரையில இருந்து பார்த்தா சூரியன் கடலுக்குள்ள போற மாதிரி எங்களுக்கு ஒரு காட்சி தெரியும். பார்த்துருக்குறீங்களா பிள்ளைய? பேசணும் பிள்ளைகள், ஆ பேசாம. சார். ரைட். சார். அந்த தன்மையைத்தான் இங்க எடுத்து காட்டியிருக்கிறார். சரியா? ஆகவே இங்க அந்த சூரியன் மறைகின்ற பொழுது எழுகின்ற அந்த செவ்வானத்தினுடைய காட்சியை எடுத்து காட்டியிருக்கிறார். நீலமும் சிவப்பும் மயக்கினேன், மெல்லிய நீல நிறம் கபில நிறமும் கலந்தேன். அப்ப நீலமும் சிவப்பும் ஒன்றாக கலந்தாராம். கலந்தா மெல்லிய நீல நிறம். சரியா? மெல்லிய நீல நிறம் கபிலமும் கலந்தேன். ஓலமிடும் கடலை உற்று நோக்கினான். சிறிது வாட்டினேன் ஊதா. காலம் ஓடியது, கருமையால் மேலும் கடுமையாயிற்று. இப்ப இரவாகின காட்சியை சொல்றார். இவ்வாறே நான் அதாவது இயற்கையினுடைய மாற்றங்களை இவரு களை பண்ணினது மாதிரி சொல்றாரு. விளங்குதா பிள்ளைகள்? இயற்கையினுடைய அந்த மாற்றங்களை இவரு தான் களை பண்ணின மாதிரி சொல்றாரு வானத்துல. விளங்குதா? ம். சார். Right. நம் காட்சி ஏழுமே மேலும் எழில் படச் செய்தல். எண்ணினேன், நிறங்களை குலைத்தேன், நிறங்களை குலைத்து மெழுகவும் அழகு நிறைவினை இழந்து மினுக்கம் குறைந்தது. திருத்த எண்ணிய கிளியோ குழப்பிய அழுக்கடை அழுக்கடைந்திடவும் புறம் கிடந்த அவமாம் கருங்குழம்பு எடுத்தேன். பளிச்சென்று பட்டதே பிளிச்ச எத்தனித்தேன். சாரி, எரிந்த எரிந்தனன் திரையை. சரி, இனி வராதாம். இனி என்ன, நாளைக்கு முயல்வோம். இப்ப நல்லா இருட்டாயிற்று. அப்ப என்ன சொல்றாரு? இனி நான் கலர்களை பார்க்க முடியாது, நிறங்களை பார்க்க முடியாது, நாளை மீண்டும் பார்ப்போம்னு சொல்றாரு. விளங்குதா பிள்ளைகள்? அப்ப அந்த வானத்தினுடைய அந்த நிறம் மாறும் தன்மைய ஒரு கவிதையா சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான். பொருள் விளைஞ்சுதா? ஓகேயா? ஓ சார். ரைட். இப்ப நாங்க இந்த மச்சான் என்ற கதையை பார்க்க போறோம். ரைட்டா? என் 8 வயதின் ஆச்சரியத்தில் அகன்ற கண்களுக்குள் பார்க்கும் பொழுது 20 வயது கடந்த என் மைத்துனியைப் போல அழகான பெண் இந்த வையகத்தில் இருக்க முடியாது என்றே தோன்றுகிறது. அம்ரா வாசிங்கள் என்ன? மச்சாலண்டா என்னன்னு தெரியும் தானே பிள்ளைகள்? மச்சாலண்டா என்ன பொருள்?
பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்துருந்துச்சு. மச்சாலண்டா என்னண்டு வரும்? மச்சாளுக்கு ஒத்த கருத்து சொல்லுங்க அவன். சொல்லிருமா யாரும்? மதினி எழுதி கொள்ளுங்க. மதினி அல்லது மைத்துனி. மதினி அல்லது மைத்துனி. ஓகேயா? பேசணும் பிள்ளைகள். ஓகே சார். ம். மதினி அல்லது மைத்துனி. ரைட். வாசிங்க அம்ரா. மச்சாள். என் 8 வயதின் ஆச்சரியத்தால் அகன்ற கண்களுடன் பார்க்கும் பொழுது 20 வயது கடந்த என் மைத்துனியைப் போல அழகான பெண் இந்த வையகத்தில் இருக்க முடியாது என்றே தோன்றிற்று. ஹெலன், சீதை, கிளியோபட்ரா முதலிய உலக பிரசித்தி பெற்ற அழகிலை பற்றியெல்லாம் அந்த வயதிலேயே கேள்வியுற்றிருந்தேன். அவர்களெல்லாம் என் மைத்துனியிடம் பிச்சை வாங்க வேண்டும், அல்லது அவர்கள் எல்லோருடைய அழகையும் வேடிக்கை பார்க்கும் ஒரு விதி சேர்த்து சமைத்துவிட்ட ரூபமோ அவள். பளிங்கு கன்னங்களின் மேல் பதறிச் சிறகடிக்கும் கருங்கண் இமைகள் அவள்களின் மேல் குவளையின் கருமையை சாராக்கி வடித்து யாரோ ஒரு அழகு கலைஞன் மெல்லியதாக வளைந்து வரைந்து விட்டது போன்ற புருவங்கள் அவைகளின் மேல் வெண்பிறை நுதல். நில்லுங்கம்மா. ஹெலன், நான் கொஞ்சம் இருங்க. ஹெலன், சீதை, கிளியாபட்ரோ முதலிய உலக பிரசித்தி பெற்ற அலைகளை பற்றியெல்லாம் அந்த வயதிலே கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் எல்லாம் என் மைத்துனியிடம் பிச்சை வாங்க வேண்டும், அல்லது அவர்கள் எல்லோருடைய அழகையும் வேடிக்கை பார்க்கும் ஒரு விதி சேர்த்து சமைத்து விட்ட ரூபமோ அவள். பளிங்கு கன்னங்களின் இது என்ன அணி பிள்ளைகள்? பளிங்கு கன்னங்கள் என்ன அணி? அசான் கேக்குது, 1 மினிட் நில்லுங்க. ஓகேயா? அசான் கேக்குது, 1 மினிட் நில்லுங்க. இல்மா, நீங்க இல்மா ஜலால்தீனா? இல்மா, இல்மா நீங்க இல்மா ஜலால்தீனா? இல்மா ஜமால்தீன் சார். ஓகே ஓகே.
ஓகே பிள்ளையே. அப்ப பளிங்கு கன்னங்கள் என்று சொல்றது என்ன அணி என்று சொல்லுங்க. உவமை அணி. உவமை அணி. உவமையணி. அப்ப இதை நீங்க அணி மச்சாலன்னு போட்டு அணிகள்னு போட்டு பளிங்கு கன்னங்கள்னு போட்டு உவமானம் உவமேயம் பொதுத்தன்மை எழுதணும். உவமானம் பளிங்கு உவமேயம் கன்னங்கள் பொதுத்தன்மை என்ன வலுவழுப்பா பிரகாசம் பளபளப்பு. அழகு. ஓகே. மேல் பதறி சிறகடிக்கும் கருங்கண் இமைகள் அவைகளின் மேல் இந்த கருங்கண்ணன்றது என்ன தொகைநிலை தொடர்? தொகைநிலை தொடர் தெரியுமா? அவங்களுக்கு தெரியாட்டி எழுதி கொள்ளுங்க. இது பண்பு தொகை. கருமையான கண்ணன்றது கருங்கண்ணன்று வந்திருக்கு. ஓகே, என்ன தொகை? பண்பு தொகை. பண்பு தொகையா? ஓகே. இமைகள் அவைகளின் மேல் குவளையின் கருமையை சாராக்கி வடித்து யாரோ ஒரு அழகு கவிஞன் மெல்லியதாக வரைந்து விட்டது போன்ற புருவங்கள். சரியா? ஓகே. அவைகளின் மேல் வெண்புரை நுதல். வெண்புரை நுதலண்டா என்ன அணி? அதுவும் ஓமை அணி. அப்ப அணிகள் என்று போட்டு 2 ஓமை அணி இருக்கு. நுதலண்டா நெற்றி. சரியா பிள்ளைகள்? 2 ஓமை அணி இருக்கு. ஒரு தொகைநிலை தொடர்னு போட்டு ஒரு தொகைநிலை தொடர் இருக்கு. எழுதி கொள்றீங்களா? ஓகேயா? அடுத்ததுக்கு போவோம். ஓகே சார். ஓகே சார். நீ இப்ப கடை போறப்பா குளோபலுக்கு அப்ப போடுவோம். என்ன பிரிண்ட் அவுட் அதைத்தான் சொல்ற வேற என்ன போற மின்ஹா நாங்க 2 கேள்வி கொடுத்திருக்கிறோம். சரியா? கேக்குதா மின்ஹாக்கு? ஓ சார். மச்சாலண்டு தலைப்பு போட்டு 2 ஓமை அணி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து பளிங்கு கன்னங்கள், அடுத்தது வெண்புரை. அது ரெண்டையும் எழுதி ஓமான ஓமையும் எழுதி கொள்ளுங்கோ. கருங்கண்ணன்று சொல்றது பண்பு தொகை, அதையும் எழுதி கொள்ளுங்க. ஓகேயா? சார்.
எழுதிட்டீங்களா? ஓகேயா? Excuse ஓ me, சார். sir. ஜூனா சொல்லுங்க. Sir, வெண்பிரின் முதல்ல பொதுத்தன்மை என்ன சார்? வெண்மை 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 என்ற வெள்ளை நிறம் என்ன? வெம்மை என்று போட்டக்கூடாது, வெண்மை என்று போடணுமா? வெம்மைக்கும் sir. வெண்மைக்கும் வித்தியாசம் என்ன? வெம்மைக்கும் வெண்மைக்கும் வித்தியாசம் என்ன பிள்ளைகள்? சொல்லுங்க அவன். வெண்மை என்றா வெள்ளை நிறம், வெம்மை என்றா சூடு. ஓகேயா? பிள்ளைகள் நான் பேசுறது விளங்கினா நீங்க திருப்பி ரிப்ளை பண்ண வேணும் தானே? ஆ ஓகேயா? Okay, sir. ம் ரைட். எழுதி முடிச்சாக்கள் கை வைத்துங்க, அடுத்ததுக்கு போகலாம். ஆனிஷா, ஹம்தா, இல்மா, மின்ஹா, ஜிமாம். ஓகே ரைட். அடுத்த பந்திக்கு போவோம். நான் மெய் மறந்து அவளையே கண்கொட்டாமல் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தேன். அவள் நீண்ட கருங்கூந்தல். இந்த கருங்கூந்தல் என்ன தொகை என்று இப்ப சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வார சொற்களை தான் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொண்டிருக்கேன். கருங்கூந்தல் யாராவது சொல்லுங்க என்ன தொகை என்று. பண்பு தொகை. பண்பு தொகை. தொகை. ஓகே குட். பண்பு தொகை. அத தொகாநிலை தொடரா மாத்தினா அப்படி வரும். கருமையான கூந்தல் என்று வரும். ஓகேயா? கருங்கூந்தல் வாரிக்கொண்டிருந்தாள். சீப்பின் பற்கள் சிதறி விடும்படி அத்தனை அடர்த்தியாகவும் அவள் கூந்தல் இருந்தது. அவள் கூந்தல். என்னடா அப்படி பார்க்கிறாய்? நான் மாங்காய் திருடுகையில் கையுமையுமாக பிடிப்பட்ட சிறுவனைப் போல் அலறி அடித்துக் கொண்டு எழுந்து நின்றேன். சரியா? ரைட். என் சேப்பில் இருந்த கண்ணாடி மாவில்கள் அலங்கோலமாக சிமெண்ட் நிலத்தில் விழுந்து சிதறின. அத்துடன் கனவுடன் கலக்கமும் கலைந்தன. ரைட். இந்த கருங்கூந்தல எழுதி கொள்ளுங்க தொகைநிலை தொடர்ல. பிள்ளை தொகைநிலை தொடர்ல கருங்கூந்தல் எழுதி கொள்ளுங்க. சரியா? ஓகே சார். சரி சார். ஓகே. ம் ரைட். அடுத்ததுக்கு போவோமா? ஓகே சார். என்னடா அப்படி பார்க்கிறாய்? நான் மாங்காய் திருடுகையில் அதை பார்த்தேன் என்ன? பின்னை ஏன் அப்படி என்னை விழுங்குற மாதிரி பார்த்து கொண்டிருந்தாய்? உம்மை எப்ப நான் பார்த்த நான் அந்த சுவரில இருக்கின்ற பள்ளியை அல்லவா நான் பார்த்து கொண்டிருந்தேன். இவ்வளவுத்தையும் நாங்க என்ன செய்யணும்டா எழுத்து வழக்குக்கு மாற்ற வேணும். இது அடிக்கடி வருகின்ற ஒரு வினா. இப்ப இதை எழுதினா முதலாவது நாங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய சொற்களை பார்ப்போமே. சொல்லுங்க எனக்கு. இந்த உண்மை என்றதை நாங்க மாத்த வேணுமா? தேவை. தேவையில்லையா? மாத்தணும். எப்படி மாத்தணும் அத? உன்னை. உன்னை. ஓகே. எப்பன்றதை மாத்தணுமா? எப்பொழுது என்று மாறணும். என்ன அது? அது எப்பொழுது என்று மாறணும். பார்த்த நான் என்றது மாத்தணுமா? எப்படி மாத்தணும்? பார்த்தேன். அந்த தேவையில்ல. சுவரில என்றதை மாத்தணுமா? சுவரிலே என்று மாத்தணும். என்ன? ரைட். இருக்கிற என்றது மாத்தணுமா? எப்படி மாத்தணும்? இருக்கின்ற. இருக்கின்ற. ஓகே. பள்ளியை மாத்தணுமா? தேவையில்லை. அல்லவோ மாத்தணுமா? எப்படி மாத்தணும்?
அல்லவா அல்லவா வெரி குட். அல்லவா நான் பார்த்து கொண்டு இருந்தேன். இப்ப இப்ப இப்படி சேஞ்ச் பண்ண வேண்டியது வந்தா கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? முதலாவது இந்த மாத்த வேண்டியதெல்லாம் நாங்க இனம் காணணும். ஓகேயா? மாற்ற வேண்டியதெல்லாம் நாங்க என்ன செய்யணும்? இனம் காண வேணும். அதுக்கு பிறகு நாங்க அப்படியே மாற்றி எழுதணும். அப்ப ஒரு தலைப்பு போடுங்க. ஒரு தலைப்பு போடுங்க. என்னன்னு போட போறீங்க? எழுத்து இந்த பேச்சு வழக்கு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக என்று போடுங்க. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுகன்னு போட்டு இதை மாத்துங்க பிள்ளைகள். அப்புறம் சொல்லுங்க நீங்க எழுதினத. அம்ரா, உன்னை எப்பொழுது நான் பார்த்தேன் அந்த சுவரில் இருக்கின்ற பள்ளியை அல்லவா நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஓகே குட். அந்த இதையும் பேச்சு வழக்கையும் எழுதிட்டு தானே எழுதிருக்கிறீங்க இல்லையா? ஓ சார். ஓகே. எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அடுத்ததுக்கு போகலாம். ஆயிஷா ஜமீர், ஹம்தா ஃபைரோஸ், ஜிமாம். ரைட், தொடர்ந்து பாருங்க பிள்ளைகளா. இல்லை நீ இல்லை நீ என்னைத்தான் பார்த்தாய். உண்மையில என்ன கிடக்கு பாக்குறதுக்கு? இதுவும் பிள்ளைகள் ஏதோ ஒரு இடத்துல வந்ததுதான் ஒரு பேப்பர்ல.
உம்மில என்ன கிடக்கு பாக்குறதுக்கு. ஓஹோ, அப்படியோ உமக்கு யோசனை. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? யாராவது சொல்லுங்க. உம்மில என்றதை மாத்தணுமா? ஓ ஓ எப்படி மாத்தணும்? உன்னில் ஆ, அதாவது உங்களிடம் அல்லது உன்னிடம் ரெண்டோ ஒன்று மாத்தலாம். உங்களிடம் அல்லது உன்னிடம் என்ன கிடக்குது. கிடக்குது எப்படி மாத்தணும்? இருக்கின்றது. என்ன இருக்கின்றது. கிடக்கிறது என்றது இருக்கின்றது என்று மாத்தணும் இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா இது மாத்தணும், இதை மாத்தணும். பார்க்கிறதுக்கு அது சரியா? இல்ல ஏன்? பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு. ஏன் பார்க்கிறதுக்குன்றது சரியாதா? சரி வராதா? உங்க உங்களிடம் என்ன இருக்கின்றது பார்க்கிறதற்கு. பார்க்கிறதுக்கு என்று வராது, பார்க்கிறதற்கு என்று வரணும் என்ன? அப்படித்தானே? அப்ப இது சேஞ்ச் ஆகணும். ஓஹோன்றதை மாத்த தேவையில்ல. அப்படியோ என்றதை எப்படி மாறணும்? அப்படியா? அப்படியா. உமக்கு, உனக்கு உனக்கு என்ன? யோசனை என்றது ஓகே, அப்படித்தானே? ரைட். இதை எழுதி கொள்றீங்களா? அப்ப சொல்லுங்க. ஓகே சார். ரைட், அவசரமா எழுதி கொள்ளுங்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஓமா, உமக்கு என்றது சேஞ்ச் ஆக தேவையில்லை தானே? உமக்கு என்றது நாங்க தமிழ்ல அந்த எழுத்து வழக்குல அப்படி எழுதுறதா இல்லையே. ஓகே சார். உனக்கு அல்லது உங்களுக்கு என்றதான் அது அப்படி சேஞ்ச் ஆகும்.
எழுதிட்டீங்களா? ஓகேயா? ஆயிஷா, ஜமீர், ஹம்தா, ஃபைரூஸ், இல்மா, நுஹா, சஹ்லா, ஜிமாம். ஓகேயா? ரைட். பாருங்க, ஏன்னா நான் வடிவில்லையே, சிறுவனாகி என்னுடன் ஏதும் பேசலாம் என்ற எண்ணம் போலும் அவளுக்கு. நான் அழகானவள் என்று அவளுக்கு தெரிந்துதான் இருந்தது. தான் அழகானவள் என்று அவளுக்கு தெரிந்துதான் இருந்தது. அத்துடன் அதை குறித்து இருமாப்பும். இருமாப்பு என்று சொன்னா என்ன பிள்ளை? இருமாப்பு என்றா என்ன? பெருமிதம். எழுதிக் கொள்ளுங்க. இருமாப்புண்டா என்ன? பேசுங்க பிள்ளைய. இருமாப்புண்டா என்ன? பெருமிதம். 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 உங்களோட புக்ல சரி பென்சிலால் எழுதி கொள்ளுங்க அதை. சொல்லேண்டா, நான் வடிவில்லையே, எனக்கு அதெல்லாம் தெரியுமே. இந்த வயதுல சினிமா படம் எல்லாம் பார்க்கிறாய், நாவல் புத்தகம் எல்லாம் படிக்கிறாய், இது மட்டும் தெரியாமல் கிடைக்கே உனக்கு? சொல்லு மச்சான் என குழைந்தாள். அவள் எண்ணத்தை அவள் என்னை திடுக்கிட வைத்ததற்காக அவள் மேல் வஞ்சம் தீர்த்து கொள்ள முனைந்தேன். அதெல்லாம் என்னை ஏன் கேட்கிறீர் மச்சாள்? என்றே பெரியண்ணன் இன்றைக்கு பின்னேறம் வந்துடுவார், அவரை கேளும், நீர் வடிவோ வடிவில்லையோ என்று அவர் நல்லாய் சொல்லுவார். அப்ப இத நாங்க இவ்விடத்துல இருந்து நாங்க என்ன செய்வோம், எழுத்து வழக்குக்கு மாத்துவோம். அவரை கேளும் என்றதை எப்படி மாத்தணும்? அவரிடம் கேளுங்கள். அவரிடம் அவரிடம் கேளுங்கள். ஓ, அடுத்தது எப்படி வரும்? நீங்கள் அவர் அழகில்லையோ என்று அவர் நன்றாக கூறுவார். ஓ, அவரிடம் கேளுங்கள், நீங்கள் அழகோ அழகில்லையோ என்று அவர் நன்றாக சொல்லுவார். எழுதி கொள்றீங்களா? ஓகே சார். ஓகே. சரியா? ஓகே. எழுதி முடிச்சா கை வைத்துங்க. அம்ரா, வாசிங்க மகள். அவரிடம் கேளுங்கள், நீங்கள் அழகோ அழகில்லையோ என்று அவர் நன்றாக சொல்வார். தொடர்ந்து வாசிங்க. தொடர்ந்து இந்த பந்திய வாசிங்கம்மா. கேடு குரங்கே, சனியன், இனி அடிதான் வாங்க போறாய் என்னட்டை. அவள் கண்ணங்கள் சிவந்தன. நாணம், கோபம், மகிழ்ச்சி எதுவோ நான் அறிந்ததேனோ. அவள் தலை சீவி கொண்டை போட்டு விட்டபடியால் கண்ணாடியை நகர்த்திவிட்டு மான் போல் துடித்தெழுந்து நின்றாள். அவள் கையில் நீளமான தடித்த சீப்பு இருந்தது. நான் சிறிது தூரத்தில் போய் விலகி நின்று கொண்டேன். சிறுவர்களுக்கு இயல்பாக உள்ள சுபாவத்தின்படி அவள் மனதை மேலும் கிளறிவிட முனைந்தேன். இதுல ஒரு உவமையணி இருக்கு. என்ன பிள்ளைகள்? மான் போல் துள்ளி எழுந்து நின்றாள். உவமானம் என்ன? மான். மான். உவமேயம் அவள் துள்ளி எழுதல். அவள் என்று போட்டாலும் போதும். பொதுத்தன்மை துள்ளி எழுதல். அவசரமா எழுதுங்க. உவமை உறுப்பு போல்.
சார் அது மறுவரும் சொல்லிடுமா? உவமானம் மான், உவமேயம் அவள், பொதுத்தன்மை துள்ளி எழுதல், உவமையுறுப்பு போல். ஓகேயா? ஓகே. ரைட்டா? ஓகே, எழுதிட்டீங்களா பிள்ளையர்? ஓ சார். ரைட். ஆனிஷா வாசிங்க. அவள் கையில் நீளமான தடி, அதுல இருந்து. அவள் கையில் நீளமான தடித்த சீப்பு இருந்தது. நான் சிறிது தூரத்தில் போய் விலகி நின்று கொண்டேன். சிறுவர்களுக்கு இயல்பாக உள்ள சுபாவத்தின்படி அவள் மனதை மேலும் கிளறிவிட முனைந்தேன். சும்மா கணக்கு விடாதையும் மச்சாள். அண்ணன் இஞ்சை வந்தால் அறைக்கை போய் ஒளிச்சிக் கொண்டு எண்ணற் சீலையை நீக்கிப் பார்க்கிறது எனக்குத் தெரியாதோ? அவள் திடீரென சிரித்து விட்டாள். அட குரங்கு குட்டி, உனக்கு இதெல்லாம் எப்படியாடா தெரியும்? சரி வா, இவ்வளவு நேரமும் மாப்பிள் அடிச்சுக் களைச்சுப் போனாய். இனி கால் முகம் கழுவிப் போட்டு வந்து சோத்தை. அவள் பேச்சை மாற்ற முயன்றாலும் நான் விடவில்லை. அதுக்குத் தெரியும், இன்னும் ஒரு மாதத்தையால் என்னரை அண்ணன் உம்மை கலியாணம் முடிக்கப் போறார் என்றதும் தெரியும். அட குரங்கே! அவளுடைய குரலில் கோபம் இல்லை, எல்லையில்லாத ஒரு குதூகலம் தான் தொனித்தது. தனி கருப்பு வளையல் அணிந்த தன் வெண்ணிற கை ஒன்றை மணிக்கட்டுடன் மடித்து தன் துடி இடையில் வைத்து கொண்டு என்னை தன் அகன்ற பெருவிழிகளால் உற்று நெடுநோக்கு நோக்கினாள். உண்மையில் என்னைத்தான் நோக்கினாளோ அல்லது தன் மனக்கண்களால் என் முகச்சாயல் கொண்டிருந்த அவள் நோக்கு எனக்கு சங்கடமாக இருந்தது. என் கண்களை தாழ்த்தி கொண்டேன். மச்சாள், எனக்கு பசிக்குது, இப்ப சோறு தாரீரோ? அல்லது அவளது மௌனம் கலைந்தது. வா என்றாள் அன்பு கனிய.
முட்டை பொரியலும் சோறும் தாரன். அவள் பெயர் கர்ணகி. என் பெயர் அது இந்த கதைக்கு தேவையில்லை. என் அண்ணாவின் பெயர் சண்முகதாசன். சுருக்கமாக எஸ் தாசன் என்று வைத்துக் கொண்டிருந்தார். அவர் பிஏ பாஸ் பண்ணிவிட்டு, இந்த பிஏன்றது உங்களோட மற்ற புக்லயும் ஒரு இடத்துல மாறதுனால இதனுடைய பொருள் என்னன்னு கேட்கலாம். பிஏன்னா நாங்க தமிழ்ல என்ன சொல்லுவோம் பிள்ளையர்? யாருக்காவது? கலைமானி எழுதி கொள்ளுங்க. பிஏக்கு நாங்க என்ன சொல்லுவோம் தமிழ்ல? கலைமானி. கலைமானி. ஓகே, வாசிங்களே அம்ரா. அம்ரா, என் அண்ணாவின் பெயர் சண்முகதாசன். சுருக்கமாக எஸ் தாசன் என்று வைத்துக் கொண்டிருந்தார். அவர் பிஏ பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஊரில் ஒரு கலாசாலையில் உபாத்திமை தொழில் செய்து கொண்டிருந்தார். கர்ணகை சிறு வயதிலேயே உபாத்திமை தாயை தொழில் இழந்துவிட்ட என்றால் என்ன? கன்னி. உபாத்திமை தொழில் என்றால் என்ன? ஆசிரியர். மார்க் பண்ணி கொள்ளுங்க. உபாத்தியாயர் என்றா ஆசிரியர் தானே. சொல்லுங்கம்மா. கர்ணகை சிறு வயதிலேயே தாயை இழந்துவிட்ட கன்னி. தந்தையின் கண்ணுட்கருமணி. அவளுக்காக அவர் மறு விவாகமும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அவர் என்னுடைய அம்மாவின் ஒரே தமையன். அவர் ஊர் பள்ளிக்கூடத்தில் பயிற்றப்பட்ட ஆசிரியராக கடமையாற்றி வந்தார். அதற்கு கிடைத்த வேதனம் அவர்கள் இருவருக்கும் போதுமானது. தன் மகளுக்கென அதில் மீதம் செய்து 10,000 ரூபாய் பணமாக வங்கியில் போட்டு வைத்திருந்தார். அத்துடன் வீடும் வளவும் வயல் நிலமும் அவருக்கு சொந்தம். நிலுங்கம்மா, இந்த வேதனம் என்று சொன்னா அதுக்கு தற்கால தமிழ்ல பயன்படுத்துற சொல் என்ன? வேதனம். சகலா சொல்லுங்க. சம்பளம். ஓகே, சம்பளம். ரைட், வாசிங்க அடுத்தது. எல்லாம் தன் மகளுக்கு என்றே வைத்திருந்தார். எங்கள் வீட்டில் என் அம்மா வைத்ததுதான் சட்டம். என் தந்தை காசு தேடும் யந்திரம். அவ்வளவுதான். என் தாய் எங்கள் வீட்டை ஒரு சிற்றரசி போல ஆட்சி செய்தபடியால் சிறு வயதில் எனக்கு என் தந்தை காசு தேடும் எந்திரம். இதுல கையாளப்பட்டிருக்கிற அணி என்ன? உருவகாணி. உருவக அணி. மார்க் பண்ணி கொள்ளுங்க. காசு தேடும் எந்திரம் என்றது உருவக அணி. ஓகேயா? ரைட், வாசிங்க. அவர் எனக்கு என்றும் துரத்து பச்சை. ஏதோ காட்செட்டு. தூரத்து பச்சை என்றா என்ன சொல்லுங்க? தூரத்து பச்சை என்றா என்ன? எனக்கு அடைய முடியாதவராக இருக்கிறார். எனக்கு அவரை அடைய முடியாமல் இருக்கிறது. அதுதான் தூரத்து பச்சை என்று சொன்னது. விளங்குதா? அவர் இருக்கிறார், ஆனா எனக்கு அவரை அடைய முடியல, அவருடைய ஆதரவும் அன்பும் எனக்கு கிடைக்க இல்லைன்னு சொன்னதுதான் அந்த தூரத்து பச்சை என்று சொன்னது. சொல்லுங்க. ஏதோ காட்சட்டை, கோட், டை, சப்பாத்து, தொப்பி முதலியன காலையில் அணிவார். பிறகு மாலையில் வந்து அவைகளை கலைந்து வைத்துவிட்டு ஒரு மலிந்த 8 முழ வேஷ்டியை 2ஆக மடித்து இடுப்பில் கட்டிக்கொண்டு பத்திரிகை பார்ப்பார். சம்பள நாளன்று தம் கையில் கிடைத்த பணத்தை என் தாய் கையில் வைத்துவிட்டு வீட்டு விவகாரம் எதிலும் சிரத்தை இல்லாமலே இருந்து விடுவார். எங்களில் எல்லாமாக 8 சகோதரர்கள். பெண்கள் 60, ஆண்கள் 20. அண்ணன் தான் எல்லாரிலும் மூத்தவர். நான் கடைக்குட்டி. இடையில் 6 பெண்கள். என் அக்காமார் என் காதுகளை பீத்து எடுத்து என்னை தங்களுடைய சேவகனாக நடத்தினார்கள். நூற்பந்து வாங்கி வா, ஊசி வாங்கி வா, சட்டை துணி வாங்கி வா, அது வாங்கி வா, இது வாங்கி வா என எல்லாம் ஏவி என்னை ஒரு அடிமை போல் நடத்தினார்கள். அதனால்தான் நான் என் கர்ணகை மச்சாளிடம் போய் அண்டுவேன். நாடுதல்.
இப்ப இதே சொல்லொண்டு வருது உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகள்? மூத்தம்மாண்டு ஒரு பாடம் இருக்கு உங்களுக்கு, கிரேட் 11ல படிப்பீங்க. அதுலயும் இதே சொல் இருக்கு. தங்கச்சி மூத்தம்மாவிடம் அண்டினாள் அண்டு. அவ பக்கத்தில் இருத்தல், அதாவது சேர்ந்து கொள்ளல் என்றதான் அண்டுதல் என்ற அர்த்தமா. சொல்லுங்க. என்னுடைய அண்ணனுக்கும் கருணகை மச்சாளுக்கும் கல்யாணம் நடக்கப் போகிறதே, அதன் பிறகு அவள் எங்கள் வீட்டுக்கு வந்துவிடப் போகிறாளே என்று பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டதும் என் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியினால் துள்ளி, என் அக்காமாருக்கு இதனால் ஒரு பாடம் படிப்பிக்கலாம் என்று எத்தனையோ குழந்தை கனவுகள் எல்லாம் கண்டுவிட்டேன். அதற்கிடையில் என்னுடைய அண்ணன் உபாத்திமை தொழிலில் இருந்து ஏதோ ஒரு சோதனை பாஸ் பண்ணி ஓர் அதிகார பதவிக்கு போய்விட்டார். அன்றும் கருணகை மச்சாளிடம் ஓடினேன். அவள் அன்று அழுத்து போய் வந்த மாமாவுக்கு தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்தாள். நான் அவள் அருகில் போய் அமர்ந்து கொண்டேன். குடிடா மச்சான் தேத்தண்ணி. மச்சால் உமக்கு ஒரு புதினம் தெரியுமா? அட குடிச்சு போட்டு கதையன். இன்னொரு ரஷ்யக்காரன் சந்திர மண்டலத்தில் போய் சேர்ந்துட்டானோ? அல்லது என்னை இவ்வளவு அவதிப்படுகிறாய்? குடியடா தேத்தண்ணியை. மச்சாள், இந்த புதினம் கேள்விப்பட்டீரோ? தெரியாது போல கதைக்கிறீர் என்று அண்ணன் பெரிய சோதனை பாஸ் பண்ணி போட்டார். அவருக்கு இனிமேல் மாமாவை போல வார்த்தைகள் இல்லை. இனி பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம். என்னடா சொல்கிறாய் குரங்கா? இனிமேல் உம்மடை தேத்தனி குடிக்க மாட்டேன். பெரியண்ணன் வந்து உம்மை கல்யாணம் முடிச்சு எங்களை விட்டு கொண்டு வந்து அதன் பிறகு உம்மடை கையாளை ஒரு தேத்தனி தந்தால் குடிப்பன். இப்ப அதெல்லாம் இயலாது. போடா சனி, போடா குரங்கு, போடா மூதேசி. இதிலே நிண்டியோ ஏப்பை கம்பாளை வாங்க போறாய் என்னட்டை. கொஞ்சம் இருங்கம்மா. என்ன மச்சால்? இது பாஸ் பேப்பர்ல வந்தது. ஏப்பை கம்பாலை என்றது தானே. ஏப்பை கம்பு என்றத சரியான வடிவம் என்ன? இது பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. அகப்பை அகப்பை. அகப்பை கம்புவா காம்புவா? கம்பு. காம்பு. காம்பு எழுதி கொள்ளுங்க பிள்ளையர். அகப்பை காம்பு என்றுதான் வரும். சரியா? வாசிங்க. என்ன மச்சால், உமக்கு சந்தோஷம் இல்லையா? போடா. அவளுடைய மென்மையான கண்ணங்கள் மறுபடி திடீரென்று சிவந்தன. அவள் குங்குமம் அணிந்திராவிட்டாலும் பிறைமதியொத்த அந்த நெற்றி குங்குமம் போல சிவந்து விட்டது. அந்த நெற்றி என்ன அணி? இது என்ன அணி சொல்லுங்க. உவமை அணி. உவமை அணி. என்ன உவமானம்? என்ன உவமானம்? பிறைமதி. பிறைமதி. பிறை அல்லது மதி. சரியா? ஓகே. பிறைமதி என்றாலும் சரிதானே. பிறைமதி என்ன? என்ன இளமையான சந்திரன். ஓகே. ஓமேயம் என்ன? ஓமேயம் என்ன? நெற்றி. நெற்றி. பொதுத்தன்மை என்ன? பொதுத்தன்மை என்ன பிள்ளைய? வடிவம். ஓகேயா? சொல்லுங்க, வாசிங்க. குங்குமம் போல சிவந்து விட்டது. அவள் உடனே எழுந்து என் மாமாவான தன் தந்தைக்கு தேநீரும் பலகாரமும் கொண்டு சென்றாள். வெட்கம் என்னையும் பீத்து தின்றது. நான் ஓடிவிட்டேன். ஆனால் அந்த மனம் நடக்கவில்லை. என் தந்தைக்கு வாயில்லை. என் தாய்க்கு பணமோகம். என் அண்ணாவுக்கு ஆங்கில மோகம். இரக்கமற்ற என் 6 அக்காமாருக்கும் அண்ணனுடைய பதவிக்கு ஏற்ற பெண் வேண்டும் என்ற ஒரு மூட எண்ணம். ஆங்கில படிப்பு பவிசு. ஒரு நாள் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாவிடம் வாதாடினார். பவிசு என்ன? பெருமை. ஆங்கில படிப்பின் பெருமை. ஓகே. சரியா? ஒரு நாள் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாவிடம் வாதாடினார், பேசினார்.
எல்லாம் முதன்முறையாகத்தான் நான் அறிந்த மட்டில். அவர் அழுதார். என் குடும்பத்தவர் எல்லோருமாகச் சேர்ந்து பேசும் பொழுது வயோதிபராகிய ஒரு ஆண் எம்மாத்திரம். அன்று நான் என் தந்தைக்காக இறங்கினேன். உடனே கர்ணகை மச்சாளிடம் ஓடினேன். அன்று அவள் குங்குமம் அணிந்திருந்தாள். தன் நீண்ட கூந்தலை வாரி முடிந்து அதிலே மனம் கமலும் மல்லிகையும் அணிந்திருந்தாள். அது ஒரு தனி அழகு. 8 வயது சிறுவனாகிய எனக்கு கூட அந்த அழகு புலப்பட்டது. நான் ஒரு கணம் பிரமித்து நின்று விட்டேன். யானை தந்தத்தால் படைக்கப்பட்ட பதுமை போல அவள் வீட்டு வாசலிலே நின்றேன். அந்த வீட்டை ஆளும் திருமகள் போல நின்றாள். ஏதோ கூறவென்று ஓடிப்போன நான் மலைத்து நின்று விட்டேன். அவள் அதிகாரமாகவே பேசினாள். என்னடா, ஒன்றுமில்லை மச்சாள். என்னடா, என்னவோ செத்த வீட்டுக்கு சொல்ல வந்தவன் போலே ஒரு மாதிரி கதைக்கிறாய். பொறு மச்சாள், இப்ப ஐயா வந்துடுவார். நீயும் அவரோட இருந்து கொழுக்கட்டையும் வடையும் தின்னன். ஓம் மச்சாள், ஆனால் நான் சொல்ல வந்ததை எப்படி சொல்லுவேன்? என்னால் எழவில்லை. என் குழந்தை மனம் இடிந்து விட்டது. எனக்கு வீட்டிலே வேலை கிடக்குது மச்சாள் என்று அலாக்குறையாக சொல்லிவிட்டு எடுத்தேன் ஓட்டம். என்னுடைய அண்ணனுக்கு எங்கோ ஓரிடத்தில் கல்யாணம் பேசி முடித்து வைத்து விட்டாள் அம்மாள். என்னுடைய பிரவூர் மச்சாள் வந்தாள். என்னுடைய குழந்தை மனத்திற்கு அசிங்கத்தின் சின்னமாகவே அவள் தோன்றினாள். கண்ணங்கரையிலின்று கொளுத்திருந்த முகத்திலே கருத்த தோலை வெள்ளை தோளாக்க முயலும் பவுடர் பூச்சு, கையிலே விலை உயர்ந்த ஒரு கை கடிகாரம், கழுத்திலே ஒரு மெல்லிய தங்கச் சங்கிலி, அதிலேதான் தாலியும் கோர்த்து கிடந்தது. பின்னி முடிந்த கூந்தலிலே வைத்து தொடுத்த முடிமயிர் புறம்பாக தெரிந்தது. அவளுடைய இடையிலே மெலிவோ மென்மையோ இல்லை. உடலிலே அழகில்லை, குரலிலே இனிமை இல்லை, மனத்திலே அன்பில்லை. எனக்கு உடனே வீட்டை விட்டு ஓடிவிட வேண்டும் போல தோன்றியது. எங்கே ஓடுவேன் நான்? என் கர்ணகை மச்சாளிடம் ஓடினேன். அவள் இன்றும் போல சந்தோஷமாகவே இருந்தாள். யாரோ ஒரு தெய்வ சிற்பி தன் வல்லமையெல்லாம் ஒன்றாய் சேர்த்து நன்றாக அடுக்கிவிட்ட முத்து வரிசையை வளைத்து மாணிக்க கரையை கட்டிவிட்டது போன்று இருந்தது அவள் புன்னகை. எதற்கும் கலங்காத வீர தமிழ் மகள் போல என்னை கண்டவுடன் அவள் கண்கள் சிரித்தன. வாடா மச்சால், இன்றே வந்து கொஞ்சம் கல்யாண வீட்டு பலகாரம் சாப்பிடன். என்ன மச்சால், எனக்கெண்ட வச்சிருக்கிறீர்? எங்களை கல்யாணம் வீட்டு பலகாரம் எல்லாம். என் குரல் தடைப்பட்டு விம்மி நின்றது. எனக்கு அழுகை. அதுல என்னடா மச்சால், நீ என்றாலும் என்னை கல்யாணம் முடிக்க மாட்டியோ? பகலெல்லாம் தன்னொளியை நல்கிவிட்டு மேல் வானில் அஸ்தமிக்கும் சூரியன் போல அவள் முகம் செக்கர் படிந்து மங்கியது. மாவழியாறு திடீரென்று பசிய கானகமெல்லாம் பெயர்த்து பெருவெள்ளம் கொண்டு பாய்வது போல அவளுடைய அழகிய கருநிற கண்ணிமைகள் அறந்து சிதறும்படி கண்ணீர் ஊற்று புரண்டு வழிந்தது. அவள் மறுபுறம் திரும்பிவிட்டாள். எடுத்தேன் ஓட்டம். என் கண்களிலும் கண்ணீராறு, இரத்த ஆறு, நெருப்பாறு. என்னுடைய தாய் ஒரு நாள் என்னிடம் பேசினாள். அப்பொழுது எனக்கு 10 வயதாகிவிட்டது. ஏன் மேனே, நீ நீ ஒன்றை மச்சாளிடம் பேசுறாய் இல்லையாம்? ஆர் சொன்னது? ஒன்றை கொன்னன் தான் சொல்றான். எந்த மச்சால்? அதென்ன கேள்வி? ஏன் கொன்னன்றை பெண் சாதிதான் அல்லது என்ன பிள்ளைகள்? கொன்னன்றை என்றா அதுல எழுத்து வடிவென்ன? அண்ணனுடைய, உனது அண்ணனுடைய, அதான் கொன்னன்றை என்று சொன்னதா? பெஞ்சாதி என்றது நாங்க தமிழ் எழுத்து வழக்குக்கு மாத்தேலும். பெஞ்சாதி என்றது மனைவி. ஓ, அப்ப இந்த இத அப்படியே கொஞ்சம் நாங்க மாத்தி எழுதுவோமா? அது என்ன கேள்வி? ஏன் உன்னுடைய அண்ணனின் மனைவிதான் அல்லது வேறு யாரும் உமக்கு ஒரு மச்சாளன்றதை எப்படி மாத்தலாம் நாங்க? மதினி அல்லது வேற என்ன சொல்லலாம்? மைத்தினி இருக்கின்றாளோ? உம்மட, அதாவது உன்னுடைய மூஞ்சையண்டா முகத்தை எனக்கு பிடிக்கவில்லை, அதாவது பிடிக்கவில்லை என்று வரணும். எழுதுறீங்களா இத?
எக்ஸ்கியூஸ் மீ சார், ஓகே சார். ஓமா செக்கர்னா என்ன? செக்கரண்டா சிவப்பு, ரெட் கலர். சரியா, இது எழுதுறீங்களா? சரி, முடிஞ்சா சொல்லுங்க பிள்ளை. ஓகே, எழுதி முடிஞ்சா வாசிங்க. அம்ரா. ஓ, அதுவோ, அவவோடே நான் என்னத்தை பேசுறது? அவன் தன்பாட்டுக்கு மூத்தக்காவோடே இங்கிலீஷையும் பேசிக்கொண்டு தெரியறா. இல்லை, கேக்குறேன் நீங்கள் என்றாலும் யோசிச்சியலோ அம்மா, எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் படிப்பிச்சு வைக்க வேணுமெண்டு. அதையெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை. நான் எப்படி தெருவழிய திரிஞ்சாலும் உங்களுக்கு என்ன, அக்காமாருக்கு என்ன? நான் இன்றைய அண்ணன்றை பெண் சாதியோடை பேசலை என்றதுதான் உங்களுக்கு குறையாய் போச்சு. ஏன் அவ என்ன உம்மடி பவிசுக்கு குறைஞ்சு போச்சு, அல்லது கொப்பற்றி பவிசுக்கு குறைஞ்சு போச்சோ? அதுதான் நீங்கள் இரண்டு பேரும் அவவோட பேசுற இல்லை. அம்மா, எனக்கு அப்படி இங்கிலீஷ் பேச தெரியாது. சும்மா ஏன் தேவையில்லாத விஷயங்களை பற்றி
என்னட்டை கதைக்கிறீர்கள்? என்னை என் பாட்டுக்கு விட்டு விட்டால் படிச்சு கிடிச்சு ஒரு மாதிரி ஆளாய் வந்து விடுவேன். அதுவும் விருப்பமில்லை என்றால் இப்ப சொல்லி விடுங்க, நான் போறேன். எங்கேயோ போறாராம். ஏன் போகப்படாத? அதற்குள் என் தாய்க்கு கோபம் வந்து விட்டது. அவள் அலறினாள், குளறினாள், என் தந்தையை கூட ஏசினாள். இப்படி என்னை ஒரு தாய் சொல்லை மதிக்காத மகனாக வளர்ந்து விட்டார் என்று. என்னுடைய தாய் மீண்டும் பேசினாள். டேய் பார்த்தியா, ஒன்றை மச்சால் கொண்டு வந்த சீதனத்தை? அவளின்றை நகைப்பட்டியை நீ எப்ப வேண்டாலும் பார்த்தியோ? அது மட்டும் பெரும் 1,00,000 ரூபாய். இதெல்லாம் என்னத்துக்கு எனக்கு சொல்றியலம்மா? நீயும் அப்படி ஒரு பொம்பளையை முடிக்க வேண்டும்தான் உன்னை காலத்தில்லை. அம்மா, நான் சொல்றேன் என்று கோபிக்க வேண்டாம். உங்களுக்கு காசு தானே தேவை. ஆனால் இன்றை மச்சால் இன்றை முகத்திலே இருக்கிற வைடூரியங்களை, மாணிக்கங்களை, எந்த நகைப்பட்டியலை காணலாம்? அல்லது அவவென்றை கையில இருக்கிற கருத்த வளையலுக்கு போதுமோ இந்த நகையெல்லாம்? என்னடா உளறுகிறாய்? அம்மா, நான் உளறவில்லை. நீங்கள் எங்களுடைய அண்ணன் கர்ணகை மச்சாலை முடிக்கிறது என்ற சம்மதத்தோட இருந்து போட்டு கடைசியாய் போய் காசுக்கும் காணிக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு வடிவும் அன்பும் இல்லாத ஒரு பொம்பளையை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தியலே. எனக்கு மறுபடி அழுகை. விம்மி விம்மி அழுதேன். என் கர்ணகை மச்சாலின் இயற்கை லட்சுமிகரமும் அழகும் என் அண்ணனுக்கு. அழகு சரியா? லட்சுமிகரம் அழகு. ஓகே, சொல்லுங்க சொல்லுங்கம்மா. இந்த வீட்டிற்கு கெட்டாமல் செய்துவிட்டாளே என் தாய் என்று. அதன் பிறகு என் தாய் இரக்கமற்ற ஒரு தாடகையாகிவிட்டாள். தாடகை என்ற யாரு பிள்ளையே? இரக்கமற்ற தாடகை யாரு? கெட்டவள். கெட்டவன் யார்? ஒரு இலக்கியத்துல வார ஆள் தான் இந்த தாடகை. இராவணனின் பாட்டி. மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யார்ட பாட்டி? கம்பராமாயணத்துல வாரார் தான் இராவணன். சரியா? அவருடைய பாட்டி தான் தாடகை. நிறைய அநியாயம் செஞ்சவ மத்த மக்களுக்கு. ஓகேயா? அப்ப தாடகை போல யாரு நினைக்கிறார் இவரு? அவனோட அம்மா அவர். ரைட், சொல்லுங்க. ஓஹோ, அப்படியோ விஷயம். நீர் உம்மடை அப்பரோடை சேர்ந்துட்டியோ? அப்படி என்றால் நீர் அல்லது உம்மடை அப்பர் போய் கல்யாணம் முடிச்சு கொண்டு வந்து இந்த வீட்டுல வச்சு கும்பிடுங்கோ. அவள் என்றை அண்ணன்றை மேல். ஆனால் விஷயம் இவ்வளவு தூரம் வரும் என்று நான் கனவுளையும் என்ன இல்லை. அரக்கி என கண்ணீர் மாலைகள். என்ன அழுகிறீர்? உம்முடைய மூக்காலை சளிவடியுது. அதை போய் துடையடா. அதன் பிறகு முகத்தை கலவி போட்டு இன்னும் பார்க்காத சினிமா படம் இருந்தால் அதையும் போய் பார். அப்பொழுது வெளியே ஒரு மோட்டார் வண்டி வந்து நின்றது. அது அண்ணனுடையது. அம்மா தன் மார்பு சேலையை சரி செய்து கொண்டு அவசரமாக தன் தலைமயிரையும் சரி செய்து கொண்டாள். அதன் பிறகு என் அண்ணன் உள்ளே வந்து, என்ன கூட்டாளி அழுகிறியோ என்றார். ஒன்றுமில்லை. என்ன மாபிள் வாங்க காசு வேணுமோ? வேண்டாம். இனி நீ கிரிக்கெட் விளையாடி பழக வேணும். காருக்குள்ள இருக்குது பாட், விக்கெட், பந்துகள்லாம். அதற்குள் என் அண்ணனின் மனைவியே வந்து விட்டாள். அம்மா அவளை வினயமாக பற்களை காட்டி வரவேற்றாள். அம்மாவுக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆனால் பற்களை மட்டும் காட்ட தெரியும். அண்ணன் தன் தலையை தடவினார் அன்பாக. அண்ணனின் மனைவி தமிழ் பேசுவதில்லை. தமிழ் தெரிந்திருந்தால் தானே அந்த இளமை மொழியை பேசுவதற்கு. அண்ணனுடன் ஏதோ ஆங்கிலத்தில் பேசினாள். எனக்கும் அந்த மொழி கொஞ்சம் தெரிந்துதான் இருந்தது. யார் மூக்கு சிந்தி அசிங்கமாக நிற்கும் இந்த பையன்? அண்ணன் மௌனம். யார் உங்கள் வீட்டு வேலைக்காரன் பையனா? ஏய் போய். அதற்குள் என் மூத்த அக்கா குறுக்கிட்டு விட்டாள் ஆங்கிலத்தில். அது எங்கள் தம்பியாக இளையவன் மச்சால். வாருங்கள் உள்ளே. அம்மா தன் பற்களை காட்டிக்கொண்டு பின்தொடர எல்லாரும் உள்ளே போய்விட்டார்கள். அண்ணனுடைய கார் சாரதி ஏதோ ஒரு பார்சலை கொண்டு வந்து என் கையில் வைத்தான். இது
ஐயாவின் தம்பிக்கு உடனே அவரிடம் கொடுக்க வேண்டும். நான் உடனே அதை மூளைக்குள் எறிந்து விட்டேன். என் மனம் வேதனைப்பட்டது. உடனே என் கருணகை மச்சானிடம் ஓட வேண்டும் போல் எனக்கு தோன்றியது. ஓடினேன். அவள் ஏதோ கண்ணீருக்குள் மூழ்கி தலைவிரி கோலமாக கிடந்து புலம்பிக் கொண்டிருப்பாள் என்ற மனப்பதற்றத்துடன் ஓடினேன். என் கற்பனையினால் என் கண்களில் மல்கிய கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஆனால் அரசகுமாரிகள் அழுவதில்லை. அது அவர்கள் அழகிற்கும் மேன்மைக்கும் மனவைராக்கியத்திற்கும் ஒரு இலக்கு போலும். அவளுடைய கண்ணுக்கு மை, கன்னத்திற்கு ரோஜ், உதடுகளுக்கு லிப்ஸ்டிக் எல்லாம் தேவையில்லை. ஏதோ இருமாப்பிள் இவையெல்லாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து விட்டாளோ என்று முதலில் யோசித்தேன். அருகில் சென்று பார்த்தேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் அவள் முன்னால் பதறி நின்றேன். அவள் சிரித்தாள். அத்துடன் அமையாது என் உள்ளமெல்லாம் கோணி குறுகி நானும்படி என் ஒன்றுமில்லை. இன்றை வா, கொஞ்சம் சொக்கிலேட்டு தின்வாடா. என்னை அணைத்து கொண்டு உள்ளே சென்று என் கைகள் நிறைய இனிய பண்டங்கள் தந்தாள். இப்பவே எல்லாம் திண்டு முடிக்க வேணும் என்று பணித்தாள். தின்றேன். இவ்வளவு அன்பும் அழகும் உள்ளவளை என் அண்ணனும் எங்கள் வீடும் இழந்து விட நேரிட்டு விட்டதே என்று எண்ணினேன். சுவைத்து விழுங்கிய சொக்கலேட்டு தொண்டையில் சிக்கிக் கொண்டது. அவளின் தலையில் தட்டினாள். நெஞ்சையும் முதுகையும் தடவினாள். அவள் அன்பு மீண்டும் என் கண்களில் முத்து மாலை. என்னடா மச்சால், இப்ப மாபிள் அடிக்கிறதை விட்டு கிரிக்கெட் அடிக்க துவங்கி விட்டாயாம். அதற்குள் என் கண்ணீரை சமாளித்து விட்டேன். உமக்கு ஆர் இதெல்லாம் சொன்னது? தனிக்கருவளை கவின் தந்த தன் வெள்ளை மணிக்கட்டை இடையில் மடக்கி வைத்துக் கொண்டு அவள் என்னை பார்த்தாள். ஒரு தரும் இல்லை. ஆனால் பெண்கள் எதையும் கனத்தில் கேட்டறிந்து கொண்டு விடுவார்கள் என்ற உலக அனுபவம் அந்த சிறுவயதில் எனக்கில்லை. என் அம்மாவுக்கு என்ன எண்ணம் வந்ததோ, ஒரு நாள் மாலை நான் புத்தகங்களோடு போராடி கொண்டிருக்கும் பொழுது என்னிடம் தனியே வந்து பேசினாள். என்ன பெரிய படிப்பு கவலை போல இருக்கு பிரபுவுக்கு. என்ன அம்மா, மச்சாளுக்கு கல்யாணமாம். எந்த மச்சால்? ஏன் 1.5 மச்சாளுக்குத்தான். எனக்கு எத்தனை மச்சால்மார் இருக்கணும்? முதலில் அண்ணன் பஞ்சாதி. வாயை பார், வாயை என்னட்டை அடிவாங்க போறாய் கண்டியோ? எனக்கு ஒன்றுக்கும் பயம் இல்லை அம்மா. நான் தான் எப்பவோ வீட்டை விட்டு போறேன் என்று சொல்லி போட்டனே. அற நனைஞ்சவனுக்கு கூதல் என்ன, குளிர் என்ன? என் கண்களில் என்ன கண்ணீர் பிள்ளைகள்? உப்பாகி அரை கரைந்து நின்றது. நனைஞ்சவனுக்கு கூதல் என்ன, குளிர் என்னன்றது என்ன பழமொழியா? பழமொழி. பழமொழி என்ன? ரைட், சொல்லுங்க. என் கண்களில் கண்ணீர் உப்பாகி கரைந்து நின்றது. நான் வேகமாக என் புத்தகங்களின் பக்கங்களை புரட்டினேன். அம்மா என்னுடைய மேசை மேல் சாய்ந்து நின்று என் தோள் மேல் கையை வைத்தாள். விளக்கின் ஒளியில் அவளுடைய தலையில் உள்ள இடைநிறை மயிர்கள் மின்னின. அவள் ஏதோ கலக்கமடைந்தவள் போல மெதுவாக கண்ணீர் கலந்த குரலுடன் பேசினாள். நீ கோவிக்கிறது சரியடாமேனே. ஒன்றை கர்ணகை மச்சாள் இந்த வீட்டுக்கு வந்திருக்க வேணும். அந்த நேரம் என்றை மத்தியமாய் போச்சு. அவள் வந்திருந்தால் இந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி. நான் பொங்கி துளித்த கண்ணீரை அடக்க முயன்றபடி புத்தகத்தின் பக்கங்களை ஒரு பைத்தியக்காரன் போல புரட்டி கொண்டிருந்தேன். சிறிது அன்பு எத்தனை கண்ணீரை வருவித்து விடும் என்று வியந்தேன். இப்பொழுது அவளுக்கு வேறையொரு கல்யாணம் பேசி இன்னும் 2 கிழமையில் கல்யாணமாம். எனக்கு சிரிக்க வேண்டும் போல தோன்றியது. ஆனால் அழுகைதான் வந்தது. புத்தகங்களை தள்ளிவிட்டு வெளியே ஓடினேன். மங்கிய வானத்திலே மதிமங்கி தவழ்ந்தது. தென்னை மரங்களின் தலைகளிலே காற்றின் ஓலம். தொலைவிலே இரட்டை கூகைகளின் குரல். மேள வாத்தியம் ஜாம் ஜாம் என்று கூகை என்ற என்ன? ஆந்தைய. ஓகேயா? சொல்லுங்க. தொலைவிலே இரட்டை கூகைகளின் குரல். மேள வாத்தியம் ஜாம் ஜாம் என்று ஒலிக்க எங்களுடைய மாமா கூட எலும்பி நடமாடி திரிகிறார். தன் பொங்கும் வயிற்றுக்கு மேல் ஒரு பட்டுச்சால்வையை கட்டிக்கொண்டு என்னுடைய அண்ணனும் அவருடைய மனைவியும் அவருடைய புது மோட்டார் வண்டியிலே வந்தார்கள். என் கர்ணகை மச்சாள் மணவரையிலே வந்திருந்தாள். அந்த நடுத்தர வயதுள்ள மணவாளனும் அவள் அருகில் வந்து உட்கார்ந்து இருந்தான்.
புண்ணியத்தின் அருகில் பாவம் இருப்பது போல அத்துடன் என்னுடைய அண்ணன் மனைவி தன் கையில் அணிந்திருந்த 1000 ரூபாய் மணிக்கூடு மின் வெளிச்சத்தில் பளபளக்கும்படியாக என் மச்சாளின் பின்புறமாக நின்றிருந்தால், உதய சூரியனின் புறத்தே கார்முகில் நிற்பது போல அம்மாவும் நின்றிருந்தாள் தன் நரிப்பார்வையோடு. எனக்கு எங்காவது சென்று அழ வேண்டும் போல இருந்தது. மறுநாள் மணப்பெண்ணாகிய என் மச்சாள் ஒரு அறையில் தனியே இருந்தாள். இணை கூரையும் அணிந்து கொண்டு அவள் அழுது கொண்டிருப்பாள் என்று அஞ்சி நான் வெளியே நின்றேன். ஆனால் அப்படியொன்றும் இல்லை. என்னை கண்டவுடன் ஏய் மச்சாள் என்று ஏதோ காணாததை கண்டுவிட்டது போல குரல் கொடுத்தாள். நான் தயங்கி தயங்கி உள்ளே சென்றேன். அவள் என் வயிறு நிறையும் மட்டும் இனிய பண்டங்கள் உண்ண தந்தாள். என்னோடு எத்தனையோ காலம் பழகிய மச்சாளாக இருந்தும் அந்த நேரத்தில் அவளுடன் தனியே இருக்க மனம் சிறிது துணுக்குற்று. ஓடிவிடலாம் என எழுந்தேன். அவள் விடவில்லை. என்னுடைய கையை பிடித்து இழுத்து அப்படியே தன் முன்னால் அமர்த்தி கொண்டாள். ஒரு இடமும் போகையில்லை மச்சாள். சும்மா வெளியாலை போய் விளையாட போறேன். இரடா மச்சான், நல்லா வயிறு மூட்ட தின்னன்றா. அவளை கேலி செய்ய வேண்டும் என்று எண்ணினேன். என்ன மச்சாள், ராத்திரி மணவரையிலே கூரை சீலையும் உடுத்து நகையெல்லாம் போட்டு தலையை குனிஞ்சு கொண்டு இருந்தீரே, அப்ப இந்த வாயெல்லாம் எங்கே போச்சது? போடா குரங்கே சனியன் மூதேசி. அவள் கண்கள் பளபளக்கும் வைரத்தில் பதித்துவிட்ட மரகதங்கள் போல மின்னின கண்ணீர். ஆனால் அரசிகள் அழுவதில்லையே. ஓகே பிள்ளைகள், இந்த கதை விளைஞ்சுதான் உங்களுக்கு இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. ஓகேயா? சொல்லுங்க பிள்ளைகள், கதை விளங்கிச்சுதா? ரைட். அப்ப இந்த சொற்களை நீங்க இந்த அரும்பதங்களை எழுதி கொள்ள வேணும். நுதலண்டா நெற்றி, மாவிலண்டா விளையாட்டு பொருட்கள் அல்லது கண்ணாடி போல், இருமாப்பு அண்டா பெருமை செருக்கு, நான் சொன்னேன் ஏற்கனவே. குலைதல் வெக்கப்படுதல், அடக்கமான மகிழ்ச்சின்னு சொல்லலாம். நாணமண்டா வெக்கம், சுபாவமண்டா தன்மை அல்லது இயல்பு, கிளறுதல் அண்டா தூண்டுதல், சேப்பு அண்டா சட்டைப்பை. இதை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. ஓகே பிள்ளைகள், இந்த செஷன் முடிய இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. அப்ப அதையும் எழுதி கொண்டு இதையும் எழுதி கொண்டு இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகேயா? சரியா பிள்ளைகள்? ஓகே சார். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னண்டா, கொஞ்சம் இருங்க.